ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயந்தி நாகராஜன்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஆல் டைம் ஃபேவரட்டான தக்காளி தொக்கு ரொம்ப ஈஸியாக, ரொம்ப எண்ணெய் ஊற்றாமையே ஆனால் எண்ணெய் இருக்கிற மாதிரி எப்படி சிம்பிளாக ஈஸியாக அப்பிடைசிங்காக கலரே பார்க்க தகன்னு இருக்கும். எப்படி அந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ஈஸியான தொக்கு பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 2 கிலோ தக்காளி எடுத்துட்டுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துப்பட்டா அல்லது டவல் எதுலையாவது நைட்டே வாஷ் பண்ணி இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோன்னா காலம்புரை எல்லாமே நல்லா காஞ்சு ட்ரையாக இருக்கும். இந்த தக்காளியை இந்த மாதிரி ரவுண்டாக நறுக்கி நம்ம 2 ட்ரேயில் தாம்பாளத்தில் போட்டுக்கிறோம். இதை வெயிலில் நான் வச்சு எடுக்க போகிறேன். ஒரு நாள் வச்சா போகிறேன். இப்போ ஆந்திரா மாதிரி ஃபுல்லாக ட்ரை பண்ண வேண்டாம். ஒரே ஒரு நாள் காலம்புரையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வச்சா போகிறோம். அதை வெயிலில் வச்சுட்டு இதுக்கு தேவையானது ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியும் ஒரு 6 மிளகா வத்தலை 2 கிள்ளி நான் வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு நான் ரொம்ப புளி சேர்க்கலை. இப்போ ஆந்திரா ஸ்டைலில் பண்ணுறதுனா நிறைய புளி சேர்ப்பாங்க. 1 கிலோவுக்கு 100 கிராம் புளி சேர்ப்பாங்க. நான் இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் தான் சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் காய வச்சு எடுத்துட்டேன். கையில் ஈரமே ஒட்டலை பாருங்கள். ஒரு மாதிரி ஜூஸ் எல்லாம் ட்ரையாக இருக்குது தக்காளி. ஆனால் ரொம்ப ட்ரையாக கிறிஸ்பாலாம் ஆகலை, சுருங்கி போய் அந்த மாதிரி ஆகலை. நம்ம ரொம்ப மொட்டை மாடி வெயிலில் நம்ம 2 days அப்படிலாம் வச்சோன்னா தக்காளியோட உருவமே தெரியாமல் சுருங்கிடும். இது ஜஸ்ட்டு ஒரு 1 day மார்னிங் 10 மணிக்கு வச்சோன்னா ஈவினிங் ஒரு 4 o'clock எடுத்துடலாம். இப்போ செமி ட்ரை ஆகிருக்கும். இது ட்ரையாகவும் இருக்கும், அதே சமயம் தக்காளி உருவத்தோடவும் இருக்கும். இப்போ நான் ஊற வச்ச புளியையும் மிளகா வத்தலையும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். நம்ம அரைக்கிறதுக்கு குக் பண்ண போகிறோம், அதனால் நான் அந்த தண்ணியோடவே ஊற்றிக்கிறேன். நான் இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே ஒரு நான்ஸ்டிக் வானலி எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு 100 ml தான் இருக்கும். கரெக்டாக ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் தான் நான் ஊற்றின்ட்டுருக்கேன். நான் குக்கிங் ஆயில் தான் இப்போ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன். லாஸ்ட்டில் நம்ம ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகெல்லாம் நமக்கு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ், உடம்புக்கும் நல்லது, டைஜஷனுக்கும். ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, வாசனைக்காக ஒரு 4 மிளகாவத்தில் கிள்ளி போட்டுக்கலாம். கடுகுலாம் வெடித்து வந்த உடனே பெருங்காயம், நான் இன்றைக்கி கார்லிக் சேர்க்காம தான் பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் நிறையவே பெருங்காயத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுண்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்துக்கிறோம். இது எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியறதே தவிர கரெக்டாக ஒரு குழிக்கரண்டி தான் நான் ஊற்றிருப்பேன். ரொம்ப 200 ml 300 mlலாம் எண்ணெய் ஊற்றலை. 2 கிலோக்கே ஒரு 50 ml எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இப்போ தக்காளி அரைச்ச உடனே கலர் எப்படி இருக்குது பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம பிளெயின் தக்காளி அரைச்சோன்னா ஒரு மாதிரி பிங்கிஷ் ரெட்டாக ரொம்ப ஜூஸியாக இருக்கும் இல்லையா, ரசம் மாதிரி இருக்கும். ஆனால் இதை வெயிலில் வச்சுட்டு அரைச்சதுனால பாதி குக்கிங் வெயிலே பண்ணிடுது. அதனால் நல்ல திக்காகவே நமக்கு கிடைக்கும். மிளகா வத்தலும் போட்டதுனால கொஞ்சம் அதுவும் ஒரு பாடி கொடுக்கும் இந்த தக்காளி பேஸ்ட்டுக்கு. ஸோ ஒரு பேட்ச் அரைச்சதை நம்ம போட்டோம். இப்போ இன்னொரு பேட்ச்சு தக்காளியோட தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து இதையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், அரைச்சது ஜாம் மாதிரி இதுவே வந்துடுது. தலை ஜூஸ் மாதிரி இல்லாமல் நல்ல திக்காக வந்துடுது. ஸோ பாதி குக்கிங் நமக்கு வெயிலே பண்ணி கொடுத்துருது. இது நான் மொட்டை மாடியிலலாம் கொண்டு போய் பெரிய வெயிலெலாம் வைக்கல, ஜஸ்ட்டு காம்பவுண்ட் வால் மேலே தான் வச்சுருந்தேன். நீங்கள் பால்கனி அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் பால்கனி வெயிலே கூட இதுக்கு போதும். இப்போது இது அரைச்சது எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு. ரொம்ப ஜூஸியாக இருந்து எங்கே பார்த்தாலும் வாரி அரைச்சிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது. இது நல்ல பாதி குக்கான ஒரு 15 to 20 minutes குக்காகி கடைசி பதத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டே நமக்கு கிடச்சிரும். அதுக்கு காரணம் வெயில் தான். அந்த வெயிலில் வச்சு அது ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் அப்சார்ப் ஆனதுனால நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ஈஸியாகவே குக் ஆகிடும். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கலர் அதை விட ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்படின்னு தெரில எனக்கு. வெயிலில் வச்சா அந்த தக்காளியோட கலர் நல்ல ஒரு மாதிரி ரெட்டிஷாக மாறி ரொம்ப அப்பிடைசிங் கலராக மாறிடுது. நேச்சுரலாக தக்காளி தொக்கு பண்ணுற கலருக்கும் வெயிலில் வச்சு பண்ணுற கலருக்கும் 100% டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது நீங்கள் பண்ணி பார்த்தாலே தெரியும்.
இப்போ நான் ஒரு 4 மிளகா வத்தல் தான் போட்டிருக்கேன் 2 கிலோவுக்கு. எக்ஸ்ட்ராக்கு நான் வந்து ஒரு 2 to 2.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் காரப்பொடி போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கடுகையும் வெந்தயத்தையும் நம்ம பவுடர் பண்ணி ஸ்டாக் வச்சனோன்னா இந்த மாதிரி தொக்கு ஊறுகாக்கெல்லாம் போட வசதியாக இருக்கும். அதை நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு டம்ளர் கடுகு, ஒரு அரை டம்ளர் வெந்தயம், இது ரெண்டுத்தையும் பொன்முருகலாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சினோன்னா எல்லாத்துக்குமே அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் வெத்த குழம்புலாம் பண்ணும்போது கூட கடைசியில் போட்டோன்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கடுகு வெந்தயம் ரெண்டுமே உடம்புக்கும் ரொம்ப நல்லது, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்ம புளியோதரை பண்ணும்போது, வெத்த குழம்பு பண்ணும்போது, லெமன் ரைஸ் பண்ணும்போதெல்லாம் இந்த பொடி லைட்டாக போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே எவ்வளோ சூப்பராக வதங்கி வந்துடுது பாருங்கள். இப்போ டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ண ஒரு 1/4 டீஸ்பூன் வெல்லம் போடுறேன்னா, உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கலாம், பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு கார்லிக் பிடிக்கும்னா இனிஷியலாக தாளித்து கொட்டும்போதே ஒரு 20 கார்லிக்கை நல்லா தட்டிட்டு அதோடு சேர்த்து வதக்கிட்டு அப்புறம் தக்காளி விழுத சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுது பாருங்கள். இப்போது வாசனைக்கு கடைசியாக ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சின்ன டீஸ்பூன் இது, இதால் ஒரு 2 to 3 டீஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம அடுப்பை நிறுத்திட வேண்டியது தான். இப்போ சூடாக இருக்கும்போது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது இல்லையா, ஆற ஆற இதோட கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் திக்காக மாறிடும், கலரும் ரொம்ப அழகாக மாறிடும். வீடியோவுக்கு இந்த மாதிரி கலரில் தெரியறது, நேரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரான கலரில் நமக்கு கிடச்சிது, அவ்வளோ அழகாக கிடச்சிது. இதை ஆறுறதுக்காக ஒரு செமி க்ளோஸ்டாக நம்ம இதை வச்சுட்டு ஆறின அப்புறம் பார்க்கலாம். இப்போ எந்த கண்டெய்னரில் எடுக்க போகிறோமோ அதில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு க்ரீஸ் பண்ணிட்டு அதில் நம்ம இந்த தொக்கெல்லாம் எடுத்தோன்னா ஷெல்ஃப் லைஃப் இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்கும். இதில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ சூடாக இருக்கிறதுனால இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஆறினோன்னு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக மாறிடுது. கன்சிஸ்டன்சி திக்காக அல்வா பதத்துக்கு தானாக வந்துடுது பாருங்கள். கலரும் எப்படி அப்படியே நல்ல ரெட்டிஷாக, டொமேட்டோ ரெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, சில்லி ரெட்னு, அந்த ரெட் கலரில் நமக்கு கிடச்சிடுது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த வாணலியில் ஒரு கைப்பிடி சாதம் போட்டு நம்ம கலந்து சாப்பிட்டோன்னா உண்மையிலே தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரெஷ்னஸோடு சாப்பிடும்போது இதை நம்ம 2 நாள் கழித்து பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா வேறு டேஸ்ட்டு, ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது வேறு டேஸ்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி தொக்கு ஈஸியாக, ரொம்ப நேரம் கஷ்டப்படாமல், செவரெல்லாம் வாரி எடுக்காமல், ரொம்ப எண்ணெய் ஊற்றாமல், நல்ல ரெட் கலரில் அல்வா மாதிரி சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எப்போ செஞ்சாலும் இதே மாதிரி தான் செய்வீங்க. நம்ம சேனல்லே நிறைய வெரைட்டிஸ் போட்டிருக்கேன். தக்காளியை வதக்கிட்டு புளியோடு சேர்த்து அரைச்சி அந்த மாதிரிலாமும் போட்டிருக்கேன். எல்லாத்தோட இந்த மாதிரி பண்ணுறது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. அன்றைக்கி அடை தோசை டிஃபனுக்கு பண்ணியிருக்கோம், அதுக்கு தொட்டுக்க காலம்பரை செஞ்ச அவியலும் இந்த தக்காளி தொக்கும் வச்சணும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை தக்காளி தொக்கு செஞ்சு பாருங்கள். நான் விதவிதமாக பலவித வெரைட்டிஸ் செஞ்சுட்டு எல்லாத்தோட இந்த வெரைட்டி வந்து ஷெல்ஃப் லைஃப்பும் நல்லாயிருக்கு, பண்ணுறதும் ஈஸியாக இருக்குது. வதக்கி ஆற வச்சு அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட வேண்டாம். எல்லாத்துக்குமே சூட்டபுளாக ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்.